ஹேடா செலிபிரிட்டிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகேங்க நம்புறேன். நான் அந்த ஃபேன் இதில் லிங்க்ல வேணா பார்க்க போயிருந்தேன். வீமென்க்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாமாடா? இதோட டைட்டில் என்னன்னா பிரெஸ்ட் மில்க் தான்டா. இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இது போடணுன்னு. பட் ஆனால் யாருக்கு போடுறதுன்னு தெரில. ஜிகுவுக்கு போடலாமா, இல்லை டேகுவுக்கு போடலாமா, இல்லைன்னா வந்து டேகிக்கு போடலாமா, எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. பட் ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து என்ன மைண்டில் தோணுச்சுன்னா, வீமென் ஏற்கனவே நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அது வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு திருப்பி பண்ணணும்னு ஆசை வரல. இந்த ஷிப்பில் யாருன்னா பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்டேன். பட் ஆனால் இல்லை பரவாயில்ல, புதுசாக என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வீமென்னுக்கு வந்திருக்கேன். ஐ திங்க் இது உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு கமெண்ட்டும் வந்தது. டேங்க் ஒரு பர்த்டேக்காக இந்த பிரெஸ்ட் மில்காகவும் டாப்பாக வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து நான் அப்போ பார்க்கல, நேற்று தான் பார்த்தேன். ஸோ அதே மாதிரி எனக்கு அவனுக்காக என்ன பண்ணணும்னு ஆசை. ஸோ அதனால் இது வச்சே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாண்டா. இது வந்து டேங்க்காக. அதே மாதிரி நம்ம டேங்க் ஒரு சின்ன இது பண்ணிடலாம்டா, ஒரு பர்த்டே விஷ். ஓகேவா? ஹாப்பி பர்த்டே டேங்க். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பையனா நீ தான். பட் ஆனால் ஸ்டில் எனக்கு பயம் செஞ்சுமே. அதை நீ அப்படிலாம் யோசிக்காத. என்னடா இது அப்படின்னு. அதே மாதிரி நீ ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் இருக்கணும். அதே மாதிரி எனக்கு என்ன வருத்தம்னா, நீ வந்து எல்லார் கூடயும் ஆடுற, அது ஓகே தான். நான் நீ பொண்ணுங்க கூட ஆடும்போது மட்டும் எனக்கு ஜெலஸ் வைத்தறிச்சல் அப்படியே பற்றிட்டு வருது. எனக்கு அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் நான் ஸ்டில் அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு ஒன்றை மட்டும் ரசிக்கிறேன். நிறைய ஷார்ட்ஸில் பார்ப்பேன், நிறைய பேர் வந்து உன்னை பற்றி சொல்லுவாங்க, லைக் காமெடியாக சொல்லுவாங்க, என்னடா இப்படி பண்ணுற நீ இப்படின்னு. அதை பார்த்தோம் எனக்கு இன்னும் எரிச்சலாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ரூமர்ஸும் போயிருக்கு, அதை பற்றிலாம் கவலைப்படாத. நாங்கள் இருக்கோம். ஆர்மிஸ் உன்னை எப்போவுமே லவ் பண்ணுவாங்க, எப்போவுமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ கல்யாணமே பண்ணாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி தான் எல்லாருக்குமே, ஒன்றை மட்டும் இல்லை, இங்கே இருக்க நிறைய பேர் உன்னை சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஒன்றை தான் பிடிக்கும். சும்மா உன்னை பார்த்து பொறாமப்படுறவங்க தான் இந்த மாதிரி ஏட்டர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீ கண்டுக்காமல் நீ உன்னோட வேலையை மட்டும் பாடுறா. இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அதனால நீ வந்து நீ கஷ்டப்படாத, டிப்ரெஷனுக்குலாம் போகாத. ட்ரூ ஆர்மிஸ் பற்றி யோசிச்சுப்பாரு, அவங்க நிலைமை யோசிச்சுப்பாரு. அவங்க வந்து உன்னை பற்றி கஷ்டப்பட மாட்டாங்களா? அதனால் கவலைப்படாத. உன் பர்த்டே நீ சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணு. ஓகேவா? ஓகேடா. நான் சொல்லிகிட்டே இருந்தேன்னா அப்படியே நான் ஒரு லைன் பை லிஸ்ட்டாக சொல்லின்னு இருப்பேன். அதனால் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம்டா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன இன்ட்ரோ தான். பாட்டம் ஜிமின் அண்ட் அதே மாதிரி டேங் வந்து டாப். உங்களுக்கே தெரியும், பிரெஸ்ட் மில்க்னாலே ஒரு கை குழந்தை எப்போவுமே இருக்கும். கை குழந்தைன்னு இல்லை, ஒரு 5 years பேபி ஜே. ஓகேவா? ஜேன் பேர் அவங்களுக்கு. என்னடா அது புதுசாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா வந்து எல்லாருமே ஜெமினி இல்லைனா டேங்கோட நேமை நிக் நேமாக விற்கிறாங்க. நான் கொஞ்சம் புதுசாக என்னோட சாய் அப்யூஸர். ஸோ அதில் வந்து ஜெயின் இருக்கும். ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி ஜெயின் கேட்டு எனக்கு அதுதான் வருது. ஸோ அதனால் அதை பற்றி யோசிக்காதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி யாரெல்லாம் சாயா அப்யூஸராக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கடா. அதே மாதிரி யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்கடா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்னிங் தான். சாரி. நான் வந்து பேக்ரவுண்ட் சத்தம் மாதிரி என் விஷயம் வந்து சொல்லி சொல்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து எயிட்டில் மிஸ்க்கானு சொல்கிறேன் மஸ்ட்டாக. என்ன பிரெஸ்ட் மில்க்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் எக்ஸப்ட் மஸ்ட்டு தெரியாதனமாக உங்கள் ரூமுக்கு வந்தால் கூட நீங்கள் மாட்டிப்பீங்க. ஓகேங்களா? வாங்கடா வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் இங்கே ஒரு பர்சன் தான். அவரே நல்லா தூக்கத்துலேருந்து ஏந்து பார்க்குறான். அதை பார்த்து அது வந்து அழகாக 2 பேரும் அங்கே தூங்கியிருக்கு. ஓகேவா? ஒரு பேபியும் ஒரு பர்சனும் தூங்கியிருக்காங்க. அதை பார்த்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப பார்க்கவே அது வந்து ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது. எப்போவே காலை எழுந்தோடனே அது பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதை பார்த்துட்டு என்ன எப்படி தூங்கினுக்குப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஜேயோட ஃபேஸில் மட்டும் லைட்டாக கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து லைக் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு அவன் கிச்சனில் போய் சமைச்சுன்னுக்கான். ஓகேவா? அந்த பர்சன் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, வேறு இல்லை, ஜிமன் தான். இப்போ ஒரு 1/2 hour கழிச்சு ஒரு சடனாக ஒரு பர்சன் தான் பேக் பண்ணுறாங்க ஜிமனை. பார்த்துட்டு யாரா அது? ஜெய் என்ன சீக்கிரமாட்டா? ஆமாம்மா, எங்கே போயிட்டீங்க? நான் உங்களுக்கு என்ன தெரியுமா? ஐயோ சிவா அப்படின்னு சொல்லிட்டு
அந்த அந்த கிச்சன் கவுண்டர் இருக்கும்ல அங்கே உட்கார வைக்கிறான். அது ஜே வந்து ஒரு 5 இயர்ஸ் பேபி தான்டா, பேச முடியும், நடக்க முடியும், ஓட முடியும். ஆனால் ரொம்ப சுட்டியான பையன், ரொம்ப அப்படியே நாட்டியான பையன். ஓகேங்களா? இங்கே வந்து அந்த கிச்சன் கவுண்டரில் உட்கார வச்சுதான், என் பாப்பாவுக்கு என்ன வேணும்? பால். பாலா? காலங்காத்தாலேவா? ஷோ, இங்கே பாரு, உன் அப்பா எனக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். ஆஃபீஸ் போட்டோம் உனக்கு தரேன். இப்போக்கிட்டே நான் கொடுக்குற பால் சாப்பிட்றேன். எனக்கு அந்த பால் தான் வேணும். ஷோபா, சரி சரி, இரு இரு, நான் சமைச்சமைக்கேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நீ போய் டாய்ஸ் கூட விளையாடுப்போம். எனக்கு பால் வேணும், பசிக்குது. பசிக்குதா? ஏன்டா இப்படி பண்ணுற? உங்கள் அப்பா எப்போவுமே சீக்கிரமாக கிளம்புறேன், இப்போ ஏந்துக்கவே மாட்டேங்கிறான். இன்றைக்கின்னு பார்த்து லீவ் போட்டிருக்கான். ஏன்டா இப்படி சாடிடுற? எனக்கு இப்போ வேணும். அட்டம் பிடிக்காத, இரு, நான் சமைச்சு முடிச்சு தரேன். அப்போ தானே பால் கிடைக்கும். சமைச்சு சாப்பிட்டா தானே பால் கிடைக்கும். அது உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? பேட் மம்மி பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கீழே இறங்கிறான். ஸ்லோவாக இறங்கி அவன் போகிறான். குட்டியோண்டு இருக்கான் அவன். க்யூட்டாக இறங்கி குடுகுடுன்னு ஓடி அப்படியே வந்து அந்த பர்சன் லைக் தூங்கினப்பான்ல, அது வேறு வந்து தேங்க போய் எழுப்பலாம் போவான். அப்பா 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 அப்பா, என்னடா காலங்கத்தான் எனக்கு போடா. அப்பா அப்பா இங்கே பாருங்கப்பா, அம்மா பாலே கொடுக்க மாட்டேங்குது, என்னன்னு கேள்ப்பா. தூங்கி எனக்கு நான் எழுப்பணும்னு வச்சுக்கேன், கொண்டுறேன்டா. அப்பா என்னடா பிரச்சனை? பால் தர மாட்டேங்கிறாங்க அம்மா உன்னையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஜே வந்து அப்படியே அந்த ஜெயை தூக்கி அப்படியே அந்த பெட்டில் போட்டு அவனுக்கு வந்து அப்படியே அந்த கூசட்டை அந்த லைக் சிக்கனக்கா பண்ணுவாங்களே, அது மாதிரி அப்படியே அவன் கூச வைக்கிறான். சிரிக்கிறான் அந்த ஜெய் ரொம்ப சத்தம் போட்டு. இது பக்கம் தேங்காயோடைய சிரிச்சுட்டே அவன் கூட விளாட்றான். ஏண்டா காலங்காத்தால நான் ஒர்க்கெலாம் முடிச்சு இவ்வளோ நல்லா தூங்கினாங்க பார்த்தா இழப்புறியா நீ? அப்பா விடுங்கப்பா, ரொம்ப கூசுதுப்பா, விடுங்கப்பா, அடிக்குதுப்பா, வயிறு வலிக்குதுப்பா, சேர்த்து வயிறு வலிக்குதுப்பா, நிறுத்துங்கப்பா. ஏண்டா கஷ்டப்பட்டு நானே லீவை கேட்டு தூங்கலான்னு பார்த்தா நீ மொத்தம் டேய் உன்னை இரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சின்ன தாங்கடை அவனுக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, ரொம்ப குட்டியோண்டு. வலிக்கவே தெரியாமல் லைட்டாக அப்படியே அடிக்கிறான் அவனும் வந்து ஒரு தாங்கடை எடுத்து அடிக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. இந்த பக்கம் இந்த சவுண்டெலாம் கேட்டு ஜிம்மன் வந்து இந்த சத்தம்லாம் கேட்டுட்டு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி ஓடி வந்து பார்க்குறான், என்ன ஆயிடுச்சு அப்படின்னு. இங்கே சண்டை போடுறது லைக் விளையாட்டு சண்டை போடுறது பார்த்தேன்னு, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஒரு செகண்ட் பயந்துட்டேன்டா. நீ ஏன் பயப்படுற? இவனுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு இப்படி கத்துறங்க, ஏன் தான் இப்படி பண்ணுற? அவன் தான் இப்படி எழுப்பிட்டான். ஏன்டா பால் ஒழுங்காக கொடுத்துருக்க வேண்டியது தானே? அவன் என்ன பால் கேட்குறான் தெரியுமா? என்ன பால் கேட்குறான்? நார்மல் பால் தானே கேட்குறான். அவன் ஏன் பால் கேட்குறான்டா? நான் சாப்பிட்டா தானடா கொடுக்க முடியும். நான் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்கேன் 10க்குள்ளே இவன் வாடா நீ ஒழுங்காக தூங்குதான். இங்கே பக்கம் தாங்க வந்து லைக் அவனோட பாலுன்னு சொன்னானே அவனுக்கு லைட்டாக டெம்டிங் அவன் மைண்ட்குள்ளே ஓடி நிற்கு. இந்த பக்கம் அப்படியே வந்து பார்த்துனுக்கான் ஜிம்னை. என்ன அப்படி பார்க்குற? என்ன? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஜேக்கு ப்ளே ஸ்கூல் இன்னைக்கு இல்லையா? இன்னைக்கு சாட்டர்டேடா. ஓ ஓகே ஜே போய் விளையாடுப்போம். ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து குடுக்குன்னு ஓடி அவன் வந்து அங்கே டாய்ஸ்லாம் இருக்கும், அது லைக் அது கூட விளையாடினுக்கான். இந்த பக்கம் வந்து தூங்கணும்னு ட்ரை பண்ணுறான், ஆனால் தூக்கம் வரல. லைக் அதான் சொன்ன சொல்லிட்டான்ல, ஸோ எப்படி தூக்கம் வரும்? அதனால அவனுக்கு தூக்கமே வரல, அது மைண்ட் ஃபுல்லாக ஓடி நிற்கு. இந்த பக்கம் ஜிம்மன் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறான், அதை கண்டினியூ பண்ணி நிற்கான். இவன் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு 20 to 15 மினிட்ஸ் கழிச்சு வந்து ஏந்துக்கிறான். வந்து ஸ்லோவாக மெதுவாக லைக் சின்சான் பண்ணுவாங்களே அப்படியே ஸ்லோவாக மெதின்னு சொல்கிற மாதிரி நடந்து போய் நிற்கான் வார்த்தைக்குட்டி மாதிரி. இந்த பக்கம் வந்து இப்படி பார்க்குறான். லிவிங் ரூமில் ஜே வந்து
பால் பக்கமாக திரும்புகிற மாதிரி விளையாடின்னு இருக்கான். இந்த பக்கம் ஜிமன் வந்து சமைச்சுன்னு இருக்கான். இவன் ஜிமன் கிட்ட தான் போகிறான். ஜிமன் கிட்ட போய் அவன் ஹக் பண்ணுறான். பின்னால் அந்த பேக் பண்ணுறான். இந்த பக்கம் ஜிமன் தான். என்ன தூங்கலையோ? இல்லை, எனக்கும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்து தர முடியுமா? ஏய் என்ன வர எருமை மாடு வயசு ஆகிடுச்சு, உனக்கு பால் வேறு வேணுமா? ஏய், இந்த பால் குடிச்சிங்கன்னா தானே அதுவே உன் குழந்தை ஜெய் ஃபார்ம் ஆனா? அது அப்போ இப்போலாம் கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆக்கிட வேண்டியது, இப்போ வந்து பால் கேட்க வேண்டியது. போடா. ஒரு தடவை கொடுங்க. ஏண்டா 1 வருஷம் ஆயிடுச்சுடா, 1 வருஷம் ஆயிடுச்சு, பால் கேட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் தரவே மாட்டேங்கிறேன். அதான் சாமி எப்போ தரமாட்டேன். தரமாட்டேன். அப்படின்னா நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனை திருப்புறான். லைக் ஜிமன் வந்து தேங்க் ஃபேஸ் பண்ணுற மாதிரி. நமக்கு ஜிமன் தான் அப்படியே அந்த கவுண்டர் மாதிரியே ரொம்ப லைக் சாஞ்சிக்கிறான். சாஞ்சிட்டு அவன் ஃபேஸை மட்டும் கொஞ்சம் பின்னாடி தள்ளுறான். வேணாம், இங்கே பாரு ஜெய் இருக்கும், நம்ம மண்டே எது வேணால் பார்த்துக்கலாம். ஏய், மண்டே எனக்கு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்குது, அதெல்லாம் முடியாது. நான் நாளைக்கு காலையிலே கிளம்பிடுவேன். காலையிலே கிளம்புனா அது ஏன் பிரச்சனையா என்ன? உன் பிரச்சனை தானே, நீ தான் பண்ணுவேன். அதெல்லாம் முடியாது. இங்கே பாரு, நீ கொடுக்கவே தேவை, நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே அவன் பாடியை ரப் பண்ணிக்கின்னு இருக்கான். இங்கே ஜெய் தான். அப்பா என்ன பண்ணுறீங்க? ஐயோ டீ, என்னடா பிரச்சனை? போய் விளையாடுப்போம் அப்படின்னு சொல்கிறான். என்னம்மா பண்ணுறீங்க? இந்த பக்கம் ஜிமன் வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே லைக் தாங்க தள்ளி விட்டுருப்பான். இங்கே வந்து தாங்க வந்து அப்படியே தடுமாடி இப்படியே நின்றுட்டான். இந்த பக்கம் தாங்க தான். டேய், நல்லா மொமெண்ட்றான். அது என்ன இப்படி கெடுக்கிற? என்னடா உனக்கு வேணும்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதான் கேட்குறேன். நான் உனக்காக பால் கேட்டுருந்தேங்க. சீக்கிரம் கேளுங்கப்பா, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். ஐயோ உனக்கு அவன் பிள்ளை தானே, அப்படி தான் பண்ணுவான். என் பிள்ளை தான். என் மேலே தான் தப்பு. டேய், உண்மையாக போடா, நான் உனக்கு வாங்கி தரேன் போ. எனக்கு இப்போ வேணும். அப்போ நான் பிள்ளையும் அங்கே போய் ஓரமாக சண்டை போட்டுட்டு வாங்க, அதுக்குள்ளே நான் சாப்பாடு ரெடி பண்ணி டைனிங் டேபிள் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பக்கம் ஜெய் அப்படியே தூக்கி திரும்பியும் அவனை சிக்கலாக்க பண்ணி விட்றான். சோஃபாவில் அப்படி படுக்க வச்சு சிக்கலாக்க பண்ணுறான். ஆனால் அடிக்க முடியாதுல்ல. ஸோ இல்லை, அவன் வந்து அப்படியே சிக்கலாக்க பண்ணின்னு இருக்கான். ஏண்டா, உனக்கு பால் தானே கேட்டுருந்தீங்க, என்ன உனக்கு அவ்வளோ அவசரம்? அப்பா நிறுத்து, சாரிப்பா, ஆமாம் இங்கே தான். டேய், சண்டை போடாமல் பாருடா, அவன் சின்ன குழந்தை, அவன் ஏன் இப்படி பண்ணினே? இது சின்ன குழந்தையா? குட்டி சாத்தான். ஐயோ, இப்போ ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் இப்படியே தான் தாங்க வந்து எப்படியோ அவனை சமாளித்து அவனை வந்து அவங்க கூட விளையாடி அவனை சும்மா தான் லைக் ஜெயும் வந்து தாங்க வெறுப்பத்துட்டே இருக்கான். அப்பப்போ அவன் கையை கடிக்கிறது, அவன் மேலே என்ன தூக்கி போடுறது, எங்கள் பக்கம் தாங்க வந்து அவனை திருப்பியும் தூக்கி போட்டு அவனை சிக்கனை கப்பங்கிறது, அந்த மாதிரி அவன் விளையாடிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மனே வந்து டைனிங் டேபிள் மேலே ஃபுட்டெலாம் வச்சு அவனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கம் என்னடா ஜிமன் சவுண்டு எதுவுமே கேட்கலேன்னு சொல்லி தாங்கே ஏந்து வந்து பார்க்கறதுக்காக வந்திருப்பான். அவன் வந்து டேய், என்னடா பண்ணுற? அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கேன். நீங்கள் சண்டை போட்டு விளையாடி வரத்துக்குள்ளே நான் சாப்பிட்டு முடிச்சு ஃபுட்டே ஆறி போயிடும். அதுக்குள்ளே நான் சாப்பிட்டு முடிச்சிடல தான். லைக் ஜெய்க்கும் நான் வந்து பால் கொடுப்பேன்ல. அட்டா பாவி, என்னட்டு சாப்பிட்றல? டேய் ஜெய், இங்கே வந்து பாடுறா. எதுக்கு நான் ஜெய்யை கூப்பிட்றேன்? ஐயோ, சாப்பிடவே விட மாட்டான். வேணும்டா, வேணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் டக்குன்னு எப்படியோ சாப்பிட்டு முடிக்கிறான். இந்த பக்கம் அதுக்குள்ளே ஜெயும் வந்து அப்பா கூப்பிட்றாங்கன்னு சொல்லி ஓடி வரான். என்னப்பா? அம்மா, என்னோட சாப்பிட்றீங்களா? எனக்கும் கொடுங்க. ஐயோ தாங்க, உனக்கு சும்மா விட மாட்டேன்டா. இந்தா ஆகாமி. அம்மா, என்னம்மா இவ்வளோ பேசா தரீங்க? வா, என்ன பார்த்தா இதை வேற ஓட்டி வருத்தம். இந்தா அப்படின்னு சொல்லிட்டு
ஊட்டி விட்டுன்னுக்கான். இந்த பக்கம் தேங்காய் வச்சுட்டு அவனும் சாப்பிட்டுன்னுக்காங்க. இந்த பக்கம் ஜிவன் இப்படி தெனத்தை பார்த்தோன்னே தாங்கலாம், ஏய் ஜே இந்த பக்கம் வா, உன்னை கூட்டி வரேன் வா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து தாங்கோட மடியில் உட்காந்து அவனும் சாப்பிட்டு நிற்கான். இவன் வந்து எப்போயாச்சும் ஃப்ரீயாக இருந்தால் தான் ஜெய் கூட்டி வருவான். ஸோ அதனால் இன்றைக்கி அவன் ஃப்ரீயாக தான் இருப்பான். ஸோ அவன் ஊட்டி விட்டு நிற்கான். இந்த உட்காந்து ஜிவனும் அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அவன் வந்து சாப்பிட்டு முடிச்சு பிளேட்லாம் கழுவி அவன் வந்து சோஃபாவில் உட்காடி இருக்கான். இங்கே தான் அப்படியே ஊட்டி விட்டதுக்கப்புறம் அவன் வந்து ஜெய் வந்து அவனோட மவுத்தை வாஷ் பண்ணிவிட்டான். அவன் கையை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் பிளேட்லாம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜெயை தூக்கிட்டு அப்படியே அவன் வந்து அவன் திருப்பி விளையாடினுக்காங்க. இந்த பக்கம் ஜெய் தான், அப்பா பசிக்குது எனக்கு பால் வேணும், நான் அம்மா கிட்டே போகிறேன் விடுங்க என்னையா அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் தான் உட்காடி நிற்பான். அப்படியே ஸ்லோவாக இறங்கி அப்படியே அவன் ஸ்டெப்ஸுன்னோட பக்கத்தில் ஒரு கவுச் இருக்கும். அங்கே பெரிய வீடு தான். ஸோ சிஓ. ஸோ அதனால் அது பெரிய வீடு தான், கொஞ்சம் மேன்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்டெப்ஸ் பக்கத்தில் ஒரு இது இருக்குது, லைக் கவுச் இருக்குது அங்கே. ஸோ அப்படியே வந்து ஒரு ஜிவனை மயமுத்தலான்னு சும்மா பண்ணனால ஸ்டெப்ஸ் மேலே ஒரு 2 ஸ்டெப் ஏறிட்டு ஜிவன் பின்னாடி ஹே ஜே எதுக்கு மயமுத்துற, என்ன வேணும்? பால் வேணுமா? இதுக்கு மேலே உன்னை காய போட்டேன்னா அவள் தான் அழுவே ஆரம்பிச்சிருவேன். வா போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே தூக்கிட்டு மேலே தான் போகிறான். இந்த பக்கம் தான் ஏய் இங்கே போகிற? ஃபீட் பண்ண, இங்கே ஃபீட் பண்ண. ஹே என்ன நீ தான் இருக்கல, ஏண்டா இந்த உடம்ப நான் பார்த்ததே இல்லாத மாதிரி பண்ணுறேன். அது உண்மை தான். இல்லை நான் வேலையை போய் பண்ணிக்கிறேன், அதான் எனக்கு கம்ஃபர்டபுள். ஆனால் பார்க்குற மாதிரி இருந்தால் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏண்டா நான் உன் புருஷன்டா, ஆனால் தான் வேணான்றேன். நீ ஜெயை தூக்கி போட்டு நீ வந்துடுவ, ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயை தூக்கிட்டு மேலே தான் போகிறான். இந்த பக்கம் அப்படியே சிரிச்சிட்டான். லைக் ஜிமன் வந்து ஜெயை தூக்கிட்டு ரூமுக்கு போயிட்டதுக்கப்புறம் அவன் பின்னாடி வரான். என்ன ஷர்ட்லெஸ்ஸாக வரான். இங்கே ஜிமன் தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான், ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறான். ப்ளஸ் அதே மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு ஃபோனுன்னு சொல்லலாம். ஃபோனில் ஒரு புக்கு, அதில் இருக்கும் ஸ்டோரிஸ் படிக்க அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளுக்கு இப்படி வேட்பேட் மாதிரி அவன் ஒரு ஸ்டோரி புக் வச்சுருப்பான், ஒரு ஸ்டோரி ஆப்பு. அதில் படிச்சுருக்கான் ஃபோனில். இங்கே தாவும் வரான். வந்து அது பார்க்குறான். ஜிமன் அது லைக் வந்து பார்க்கல, நோட்டீஸ் பண்ணல. வந்து அப்படியே அந்த டோர் இருக்கும்ல, லாக் பண்ணிவிட்டு டோர் மேலேயே சாஞ்சிக்கிட்டு அப்படியே பார்த்துன்னுக்கான். லைட்டாக அவனோட நிப்பிள்ஸ் கூட தெரியுது. அதை பார்த்து அவனுக்கு இன்னும் டெம்ப்ட் ஆகுது. இங்கே ஜிமன் வந்து லைக் என்னடா அது யாரோ பார்க்குற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி அந்த ஃபோனுக்கு லைட்டாக அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டு பார்க்குறான். பார்த்தானே பைத்தியம் ஏன்னா பயந்துற பிசாசு மாதிரி சுவைஞ்சு விடுறா. என்னடா இங்கேன்னு வந்திருக்கா? ஒன்றும் அங்கே தான் வந்துடுறான். என்ன பார்க்கறதுக்கா? இல்லை ஜெயை பார்க்க வந்துருக்கேன். ஏண்டா காலையிலேருந்து இவன் கூட தானடா விளையாடுங்க. ஒரு வாரமாக நான் கூட விளையாடல, அதை பார்த்துக்க முடியல, அதனால் வந்திருக்கேன். என்ன சடனாக அப்பா பிள்ளை பாசம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கும் போது தாங்கோட கண் ஆனவனா கீழேயும் மேலேயும் பார்த்துன்னுக்கான். கீழே பார்த்துட்டு ஜிமனோட ஃபேஸை மேலே பார்க்கலாம். எனக்கு ஏதோ டவுட்டாகவே இருக்குதுன்னு சொல்லி அவன் ஜிமன் வந்து கீழே பார்க்கும்போது அவனோட லைக் ப்ரெஸ்ட்டு தெரியுது, லைக் அவன் செஸ்ட்டு தெரியுது. ப்ளஸ் அதே மாதிரி அவனை லைட்டாக நிபிள்ஸ் தெரியுது. அதை பார்த்தோன்னே என்ன பண்ணுற பார்க்குற? நான் பார்க்குறது தானடி, ஏதோ நான் இந்த இடத்த பார்க்காத மாதிரி பண்ணிருக்கா. ஒன்றுங்க மேலே வேலையை பார்த்துட்டு முடியாது, என்ன பண்ணுவேன், என் வேலையே இதுதான் என்னோடய வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க பக்கத்தில் ஒரு சேர் இருக்கும். அப்படியே அந்த இடத்துல பார்த்துருக்கான். கண்ணில் கை வச்சுட்டு ஏதோ ஒரு பொருள் காட்சி மாதிரி பார்த்துருக்கான். இங்கே ஜிம்முனுக்கு அங்கே இப்படியாக இருக்குது. வேணும் அப்படி போ அப்படின்னு சொல்லி அந்த ஷர்ட்டை லைட்டாக மறைக்கிறான். இந்த அளவுக்கு ஜிமன் வந்து லைக் வந்து ஜிமனோட ஹேண்டை பிடிச்சி தள்ளி விட்டுறான்.
என்ன என்னடி இது என் ப்ராப்பர்ட்டி, நான் பார்க்குறேன் பார்க்காதே வரேன். ஆனால் என்ன இருந்துச்சு தொழில் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெயம் வந்து கட்டுறதுக்கு மேலே கத்த ஆரம்பிக்கிறான். அம்மா என்னது பாருங்க பரவாயில்லையா முடிஞ்சிருக்கும் இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பக்கம் வைக்கிறான். இப்போ அந்த இடத்துல ஜெய் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும் அந்த லெஃப்ட் சைடு மட்டும் பார்த்தனா ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. அப்படியே அது வந்து ஜெய் செட் பண்ண இடத்துல அப்படியே வந்து அந்த இடத்துல பல்ஜாக இருக்குது, கொஞ்சம் பல்ஜாக இருக்குது, அது ரெடிஷாக ரொம்ப ஏதோ செடிப்பாக மாதிரி இருக்குது. நமக்கு தேங்காய் தான் ஃபுல் டெம்டேஷன் வந்துடுச்சு. பார்க்க அவனுக்கே செட் பண்ண போல் இருக்குது. இங்கே அப்படியே ஸ்லோவாக கிட்ட வரான். இந்த பக்கம் லைக் ஜிவன் வந்து தாங்களோட ஹெட் மேலே ஒரு விரலை வச்சு தள்ளி விடுறான். ஏய் என்னன்ற ஒன்றுங்க மரியாதையாக இந்த கூட்ட தண்ணி நீயும் வரக்கூட நானும் வர மாட்டேன், அங்கே இரு அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு தாங்கலாம் ஏண்டா பார்ப்பட்டி மேலே கை வைக்கக்கூடாது, நீ ஒரு சத்தத்தை வைக்க பார்த்தியா, அதாண்டி என்னால் தாங்க முடியும். நான் என்னோடய ஆர்ட்டே கை வைக்குது, ஆனால் என்னால் முடியல, நான் ஒரு ஆர்டிஸ்ட். என்னடா சொல்கிற, ஒன்றுமே புரியலடா. இப்போ நான் ஒரு ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவான், ஆர்ட் பண்ணுவான். இப்போ உன் கையில் இருக்கிறது என்னது, பேபி. பேபியா? இப்போ நான் ஒரு பேபியை ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ அது பேபி வந்து ஆர்ட், நான் ஒரு ஆர்டிஸ்ட். நான் அதான் சொல்கிறேன், ஒரு ஆர்ட் மேலே ஒரு ஆர்ட்டே உன் மேலே கை வைக்கும்போது என்னால் ஏன் கை வைக்க முடியல? ஓ அப்படியா, அப்போ நான் யார்? நீ யாருன்னா பெயிண்ட்டு. பெயிண்டா? இப்போ ஆர்டிஸ்ட் வந்து ஆர்ட் பண்ணும்போது எது ஹெல்ப்பு? பெயிண்ட்டு. அதான் என்னை பார்த்தா உனக்கு என்ன ஒரு யூஸ் பெயிண்ட் மாதிரி இருக்கா? நீ வெளில போடா உன்னை சிறப்பாக எடுக்க போகிறேன், வெளில போயிடு. உண்மையாக இருந்தாலும் உனக்கு என்ன கசகுதா? பாமாச்சு. ஓகே நான் இவ்வளோ டெம்ட் ஆகுறானே, பால் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். உனக்கு ஒரு பால் முடியாது, ஒரு மண்ணு கிடையாது, வெளில போடா. சரி கோவப்படாத, அந்த மாதிரி டிசிஷனே எடுக்கக்கூடாது. நான் இங்கேயே உட்காறேன் சரியா, உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். பைத்தியம், என்னை பார்த்தா உனக்கு என்ன பெயிண்ட் மாதிரி இருக்கலாம், பைத்தியம். இப்போ இந்த பக்கம் அப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் போகுது. இந்த பக்கம் லைக் தாங்க வந்து அப்படியே அவனுக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. இப்படி தாங்க தான் கேட்கலாம், இன்னும் எவ்வளோ நேரம்டி, அவனை பிடிச்சிட்டு வரைக்கும் அவ்வளோ நேரமா? இந்த பக்கம் ஜெய் தூங்கியிருப்பான். ஆனால் ஜிம்முக்கு தெரியும் தாங்க வந்து என்ன பண்ண போகிறான் நெக்ஸ்ட்டுன்னு. அதனால் அவன் எதுவுமே சொல்லலாம். ஆமாம், அவன் இன்னும் குடிச்சுட்டு தான் இருப்பான். அவன் காலையிலேருந்து பட்டினியாக தானே இருந்தான். நான் அவனுக்கு ஊட்டி விட்ட சாப்பாடு அதெல்லாம் அவனுக்கு பத்தாது, தாங்க அவனை விடு அப்படின்னு சொல்லுவான். அவனே குடிச்சு காலி பண்ணிடுவான் போல். காலி பண்ண என்ன, குழந்தைக்கு தானே. நானும் ஒரு காலத்தை உனக்கு குழந்தையாக தான் இருந்தேன். அது அதான் நீயே சொல்கிற ஒரு காலம்னு. அந்த காலம் முடிஞ்சிச்சு. இப்போ எனக்குன்னு ஒரு பேபின்னா அதுதான். அப்போல்லாம் என்ன சொன்னேன், எனக்கு குழந்தையாக வந்தாலும் நீ தான் நான் ஃபஸ்ட்டு பேபி அப்படிதான் சொன்னேன். அதான் சொல்கிறேன்ல, அது ஒரு காலம் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல. அந்த பக்கம் தாங்க அது இன்னும் டெம்டிங்காகவே இருக்குது. இவன் வந்து இப்போ லைட்டாக எட்டி பார்க்குறான். ஜெய் வந்து தூங்கியிருக்கான். பாவி தூங்கிட்டான்டி. தூங்கிட்டான்ல, அதுக்கே கத்துறேன். இப்போ தான் தூங்கியிருக்கான். உனக்கு கேட்கவே தெரியும் தானே? தெரியாது. தெரிஞ்சு எதுனா பண்ணுறேன் உன்னையா. குழந்தை கொடு இல்லை நான் வச்சுக்கணும். ஏண்டி இவ்வளோ நாளாக வச்சுருந்தாங்க, இல்லை இன்றைக்கி 2 நாள் தானே லீவு, உண்மையாக கொடு அப்படின்னு சொல்ல. இந்த பக்கம் ஜிம்முக்கார வழி தெரியல, தாங்கிட்டு கொடுத்துட்றான். தாங்க தொட்டியில் போட்டு சின்ன தூக்கிட்டு அப்படியே வந்து வீட்டில் போடுறான். அப்பா
வலிக்குதுடா, ஏன் தம்பி பண்ணுற, வலிக்குதுடா, இதான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினோட கையை தூக்கி அப்படியே வந்து அவனோட மேலே பின் பண்ணி விட்டான் பெட்டில். எங்கள் அக்கா அப்படியே ஸ்லோவாக கிட்ட வந்து சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பட் ஆனால் பால் வரல. என்ன உசுட்டு கூட வர முடியுது. உன் பையன் காலி பண்ணியிருப்பான். ஐயோ ஏய், நீ வேணும்போது தானே பண்ணுற. இல்லைங்க ஆளா இல்லையா. இரு இரு, இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெஸ் பண்ண வரான். இல்லை சடனாக டேங்க் ஒரு கால் தான் வருது. இந்த டைமில் எவன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபோனை பார்த்தா ஜங்குக்கு தான். டேய் என்னடா வேணும். டேய் இன்றைக்கி மீட்டிங் இருக்குடா, வாடா. மீட்டிங்கா? டேய் என்னால் வர முடியாது, இம்பார்ட்டன்ட், நான் வேறு ஒரு மீட்டிங்கில் இருக்கேன். வேறு ஒரு மீட்டிங்கில் இருக்கியா? டேய் வாடா. முடியாதுடா. டேய் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்டா. நீ மட்டும் வளைஞ்சிக்க, இங்கே இருக்க போர்டு மெம்பர்ஸ்லாம் உன் மேலே கோவப்படுவாங்க. நீ ஒரு சிஓ, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இரு, வா. அதான்டா என் தப்பு, சிஓவாக வந்தல என் தப்பு தான். நீ போய் ஃபோன் வந்து தொலைற. இன்னும் எவ்வளோ நேரத்தில் வந்துடணும்? 10 minutes ஆகணும். இப்போதான் 10 minutes? என்ன அப்படி? டேய் மலேசியாவில் வந்தவன் அவன் வந்து டீலர் கேன்சல் பண்ணிட்டான்டா. அது நீ தான் என்னென்னு பார்க்கணும், வா. அவன் ஒருத்தன் கேன்சல் ஆகிட்டு போட்டோண்டா. டேய் வாடா, இந்த மாதிரி செம்ம கண்ணில் இருக்காங்க சில பேர்லாம். ஏன் ஞாபகம் போகாமல் இருக்காங்க? நீ ஏதோ கரெக்டான டைமில் நீ வந்து சிக்னேச்சர் பண்ணியாமே. எதில்? அதான் அந்த மலேசியா கொடுத்த அந்த டீலர் வந்து உனக்கு ஏதோ ஒரு இப்போ ஃபார்ம் கொடுத்துருக்காங்களாம், ஏதோ சம்திங்ஸ் இருக்குது, அது நீ சரியாகவே கரெக்டான டைமில் சைன் பண்ணி கொடுக்கலையாமே. அதே அவன் டென்ஷனாக இருக்கான். நான் தான் போன சும்மா டென்ஷனாக இருக்கான். நீ வந்து பாருவா. ஐயோ வந்து தொலைற வெய்ய ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா ஃபோன் வச்சிடறான். இந்த பக்கம் ஜிமனும் அப்படியே கையை விட்டுறான். உன்னை வந்து வச்சுக்கிறேன்டா, வந்து வச்சு சேரணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ட்ரெஸ்லாம் போட்டு கோட் அந்த ஒரு சிஓ எப்படி போடுவாங்களோ அது மாதிரி ஒரு கோட்டு சூட்லாம் போட்டுட்டு அவன் வந்து கிளம்புறான் கோவமாக. ஓகே ஜிமன் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் சிரிப்பு வருது. ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவனும் வெளில போய் நிற்கிறான். அவன் வந்து தேங்க் கிளம்புற வரைக்கும் டோருக்கு வெளியில் நின்றுக்கான். இங்கே வந்து ஒரு தான் ஒரு அனாயிங்கான ஒரு ஸ்டார் கொடுத்துட்டு ஜிம்மனோட ஸ்டார் கொடுத்துட்டு அங்கே வந்து கிளம்பிடுறான். அங்கே இந்த பக்கம் ஜிம்மன் வந்து சிரிக்கிறான். இப்போ இந்த பக்கம் மீன்வாயில் ஒரு ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு நான் வந்து அவனோட கம்பெனி போய் சேர்ந்துடுறான். அந்த மீட்டிங்கும் அட்டன் பண்ணிவிட்டு அந்த டீலர்கிட்ட ஏதோ ஒரு ஏதோ சொல்லி அவங்கள வந்து இந்த டீலுக்கு ஒத்துக்க வச்சுறாங்க. இப்போ வந்து அவனோட கேபினில் தான் கோட்டு அதெல்லாம் கட்டிட்டு அவன் டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்லீவ்லாம் வந்து மடித்து விட்டுட்டு அப்படியே ஃப்ரீயாக உட்காடுறான் அவன் சேரில். இந்த ஒரு டீலுக்காக நான் ஜாயின் அவன் காலெலாம் விழுந்தா இருக்கு. சரி சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்கு தான் அடி டீலை முடிச்சாச்சுடா. ஆமாம் நீ ஏன் வரத்துக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டிருந்த? அப்படின்னா உனக்கு மீட்டிங் இருந்தது. டே உன் மேலே செம்ம கவனம் இருக்கான், ஓடி போரு. என்ன ஆச்சுடா? இங்கே வா, இங்கே வா. இல்லை வேணாம், நீ வந்தால் அடிப்பேன் நல்லாவே தெரியும். என்ன விஷயம்னு அங்கே தான் சொல்லு. டே இங்கே பாரு, ஒரு வருஷமாக நான் இங்கே காஞ்சிருக்கேன்டா, சத்தமாக சொல்கிறேன். ஏதோ ஒரு மீன் காஞ்சி போன மாதிரி காஞ்சி போயிருக்கேன். அதுக்கு சொல்கிறதுக்கு நான் வெக்கமே வரல, அப்படி காஞ்சி போய் வச்சுருக்கேன். ஜிம்மன் என்னன்னா குழந்தைதான் பிறந்தது இல்லை சாடிறான், வருஷத்துக்கு முடிஞ்ச பண்ணுறான்டா. என் பால்பட்டி மேலே என்னாலே கை வைக்க முடியலடா. இரு தெளிவாக சொல்லி என்ன சொல்கிற? டேய் நாங்கள் பண்ணேன் 1 வருஷம் ஆயிடுச்சுடா. 3 வருஷம் தான் ஒரு தடவை பண்ணான். இப்போ ஜெயோ 5 வயசு ஆயிடுச்சுடா. 5 வயசா? ப்ரெக்னென்சி டைமில்
அவன் ஒரு தடவை கூட பண்ணவில்லை. அதுக்கப்புறம் ஜெய் பிறந்து 1 வருஷம் கழித்து பண்ணான். அதுக்கப்புறம் எப்போல்லாம் ஒரு வருஷமாக அவங்க அப்பப்போ ஒருத்தர் தாண்டா பண்ணுறோம். அப்படியே நிலமை. இங்கே தான் ஏதோ டைம் கிடச்சிருக்கேன்னு சொல்லி பண்ண வந்தான். அதுக்குள்ளே கால் பண்ணி சொதப்பிட்டியார் நாயை. இரு மீட்டிங் இருந்தது, அதான் கூப்பிட்டேன். என் மேலே எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, என் மேலேயும் எந்த ஃபால்ட்டும் இல்லை. கூப்பிட்டாங்க, நானும் உன்னை கூப்பிட்டேன். என் ஃப்ரெண்டாக போயிட்டீங்க, லாஜிக்கே நம்ம தான் பேசுவேன். நானும் எடுத்து என்னடா பிரச்சனை அப்படின்னா சுகம் தான் காஞ்சி போயிருக்கான், அதுக்கு என்ன சொல்லுவேன்? சுகாவா? ஏன் நீங்களாம் டெய்லி தானே பண்ணுறீங்க? டெய்லியா? அவனே ஒரு மீட்டிங் சொல்லி நான் கேட்க வரேன்டா. இப்போலாம் நான் தான் போய் கேட்குறேன். முன்னாடிலாம் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அவன் தான் என்கிட்ட கேட்பான். இப்போ நான் அவங்ககிட்ட போய் கேட்க வேண்டியதாகிடுச்சு. ஓ, அந்த மாதிரி நான் போச்சா? ஆமாம், அந்த நாய்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சானோ தெரில. வந்து ஜஸ்ட்டு கிஸ் பண்ணிட்டு மட்டும் போகிறான். என்னன்னு கேட்டால் மீட்டிங் இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லி என்னை அவாய்ட் பண்ணுறான். என்ன சரி, நான் ஒரு நாள் வந்து அன்றைக்கி ஒரு நாள் என்ன ஆச்சா ஏதாச்சுன்னு கேட்டால் அவனோட காலை பிடிச்சி ஏன்டா இப்படி பண்ணுற, அவாய்ட் பண்ணுறேன், ஏன்னா என் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை, நான் எத்தனை நாளும் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறது தான் இது ரிவெஞ்சுன்னு சொல்லிட்டு போகிறான். இதெல்லாம் உனக்கு எவ்வளோ எப்படி இருக்கும், உனக்குன்னா இப்படி இருந்திருக்கும், அட்டுக்குன்னு தோணாது. எனக்குலாம் அந்த டைமில் அறையணுன்னே தோணுச்சு. அதை தாண்டி பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். நீ என்ன அசால்ட்டாக ஒரு வருஷத்தில் ஒரு தடவை தான் பண்ணுறோன்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். அப்படின்னா நாங்கள் எப்படி நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கும். இதுதான் தெரியாதனமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்டா. மீன்வாயில் இந்த பக்கம் வந்து ஜெகன் வந்து ஜெய் கூட தூங்கினிருக்கான். லைக் எப்படின்னா ஜங்குக்கும் சுகாவுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும்டா. ஜங்குக்கு வந்து அவன் தான் பாட்டம், ஜங்குக்கு தான் டாப்டா அந்த அவங்கள இதில் ஓகேங்களா. இவன் எங்கக்கிட்ட ஒரு ஈவினிங் போல் தான் வீட்டுக்கே வரான். ஈவினிங் சொல்கிறத ஒரு 7 o'clock 8 o'clock டைமில் தான் வரான். இப்போ வந்து இந்த பக்கம் ஜிமன் வந்து டின்னர் சமைச்சுன்னுருக்கான். இந்த பக்கம் ஜெய் வந்து கிச்சனில் ஒரு கார்னரில் போய் உட்காந்து அவன் வந்து க்ளே வச்சு விளையாடின்னுருக்கான். இங்கே டேங்கும் வந்துடுறான். டேங் வந்துட்டு ஜிமன் ரொம்ப டயர்டாக இருக்குது, காஃபி மட்டும் சரியா? தரேன். ஆமாம், மீட்டிங் எப்படி போச்சு? எப்படியோ போச்சு, நல்லா தான், டீல் ஒத்துப்பான். அது ஏன்டா இவ்வளோ சோகமாக சொல்கிறேன்? தெரியாத மாதிரியே கேட்குற? இல்லை ஜஸ்ட்டு கேட்டேன், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா காஃபி தானேண்ணா தரேன். ஏன்னா இல்லை காஃபி வேணாம், எனக்கு ஒன்று மில்க் தான். எனக்கு செம்ம டென்ஷன் இருக்கா, நீயா வந்துடு, இல்லைனா அரைஞ்சி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. அரைவியா? என்ன சொன்னால் அரைவியா? இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுத்துகிட்டு வந்து அப்படியே நீட்டுறான். என்னடா அரைவியா? அரையடா பார்க்கலாம்டா, அரையடா. சும்மா சொன்னேன் அப்பயாச்சும் வருவேன்னு பார்த்தா எனக்கு தாண்டி ஒரு மாஃபியா மாதிரியே பண்ணுறானே. எதுக்கு வயலன்ஸ்? அப்படியே தூக்கி போட்டுட்டு நீ ஏன் வந்துட்டு போப்பேன் ப்ளீஸ். முடியலடி, அதான் முடியும். எனக்கு சாப்பிட்டா தான் மில்க் வரும், இல்லைன்னா மில்க் வராது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டின்னர் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் ஜெயை பார்க்குறான். ஜெய் வந்து இப்படி வந்து இந்த பக்கம் ஜெயை பார்க்கும்போது ஜெய் வந்து க்ளே வச்சு விளாட்றான்ல, அதை பார்க்குறான். நீ தாண்டா ஜாலியாக இருக்க இந்த வீட்டில். ஜெய் என்னப்பா இங்கே வா. என்னப்பா நீ 2 நாளைக்கு ஜின் அங்கிளோட சின்சோனா கூட விளையாட போறியா? ரீலாவா? போகலாமா? போறியா? நான் அவனுக்கு நாளைக்கு அனுப்புகிறேன் சரியா? 2 நாள் போய் விளையாட்டு வரியா? அம்மா ஒத்துப்பாங்களான்னு தெரியலையே. ஜின் அங்கிள் கூட விளையாட போகிறேன்னு சொன்னாலே அவங்க ஒத்துப்பாங்க. அதுவும் நீ சின்சோனா கூட தானே விளையாட போகிற, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் கேட்டு நான் அனுப்பிடுறேன் நாளைக்கு, ஓகேவா? 2 நாள் என்ன, நீ 1 வீக் கூட அங்கே வந்துடுவா சரியா? ஜாலி. அம்மா கிட்ட போய் கேட்டுருவாங்களே, நான் கேட்டால் விட மாட்டாங்க. சரி, நானே போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து அப்படியே ஏந்து அந்த கிச்சன் என்ட்ரன்ஸில் நிற்கிறான், வாலில் சாஞ்சிட்டு.
ஜிமன் ஜிமன் சொல்லு. நம்ம ஏன் ஜின் வீட்டில் சின்சானா கூட விளையாட அனுப்பக்கூடாது ஜெய? எதுக்கு? இல்லை, அவளும் அங்கே தனியாக தானே இருப்பாள். அதே மாதிரி நம்ஜுனா ஆனவனா பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு போயிடுறான். ஜின்னும் தனியாக தானே இருப்பான். இவன் கூட போனால் அட்லீஸ்ட் ஜின்னுக்கு தான் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்ல. இவனும் அனுப்புனா அவனும் ஜாலியாக தானே இருப்பான். நீ இதெல்லாம் எதுக்காக பிளான் பண்ணுற? கண்டுபிடிச்சிட்டானோ? ஜெய்காவையும் ஜின்காவையும் தான். ஓ இல்லை, வேணாம். என்ன வேணாம்? என்ன இப்போ ஏன் நீ இவ்வளோ டென்ஷனாக? நீ எதுக்காக பிளான் பண்ணுற நல்லாவே தெரியும். நீ 2 நாள் சொல்லி 1 வீக்குன்னு நான் அவனை அமுச்சு விட்ருவேன். நான் 1 வீக், நீங்கள் 2 வீக்ஸுக்கு நான் நடக்க முடியாமல் நான் இங்கே நான் ஒன்றும் வேணாம். நீ பாட்டுன்னு ஒன்று கம்பெனிக்கு போயிடுவேன், இல்லைன்னா வேறு விஷயமா எங்கேயாச்சும் போயிடுவேன். நான் மட்டும்தானே இங்கே ஜெய் கொடுத்தாங்க கஷ்டப்பட்டு நிற்கணும். ஒன்றும் வேணாம். நீ சரியாக வைக்கும் நான் கூடயே பார்த்து ஜாக்கிரதையும் வச்சுக்கிறேனே. ப்ளீஸ், ஜெய் இருந்தால் ரொம்ப கஷ்டம்டி, அதாண்டி சொல்கிறேன். ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லி ஜிம்மனோட சீக்ஸை அப்படியே குழந்த மாதிரி கிள்ளி வரான். சரி, கன்ஃபார்மாவா? நீ லீவ் போட்டுட்டு என்னை பார்த்துப்பியா? ப்ராமிஸாக பார்த்துக்குறேன். எப்போயும் எதானே பண்ணுவேன், இப்போயும் அதை பண்ணேன். சரி, இங்கே பாரு, 1 வீக்குன்னு சொல்லி அவனையும் 2 வீக்ஸுன்னு நடப்பாத. நம்மளை விட்டுட்டு அவன் இருக்க மாட்டான். எது? அவன் இருக்க மாட்டான். அவனா ஜாலியாக இருப்பான். அப்புறம் சின்சானா அப்படியே தந்துட்டு போவான். தெரியுமே, அவன் பிள்ளை தானே. பொண்ணுங்க பையன் பார்த்தாலே ஆன்னு பார்த்துட்டு போவேன். என்னடி இப்போலாம் உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எவனை பார்க்குறேன்? அதுக்கு மேலே பார்த்து தானே இருந்த. அது அப்போ எதுக்கு இதுக்கெலாம் கணக்கு எடுக்கிற? சரி, நீ இப்படியே பேசினா அவன் மூடு மாறிடும். நான் அவனை கிட்ட பேசிட்டு வந்துடுறேன், சரியா? அவன்கிட்ட ஜின்கிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு கால் பண்ணுறான். இங்கே ஜின் தான். என்னடா இத்தனை நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்க? என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை. நீ ஜெய பார்த்துக்கிறியா ஒரு 1 வீக்குக்கு? ஜெயா? என்ன புதுசா? என்ன விஷயம்? இல்லைடா, அது வந்து எப்படி சொல்ல, புரியுது. நீ எதுக்காக கேட்குறேன்னு நல்லாவே புரியுது. சரி, ஓகே, தனியாக தானே இருக்கேன். அப்படியே சின்சானாவையும் பார்த்துக்கிட்டு ஜெயும் பார்த்துக்கிறேன். 1 வீக்குன்னு சொல்லி 2 வீக்ஸுக்கு இங்கே தேடா போட்டு வச்சிடாதடா. அவன் தொல்லை பண்ணுறது தாங்க முடியாது என்னால். சரி, ஓகே, கன்ஃபார்மாக 1 வீக் தான் இருப்பான், கவலைப்படாது. சரி, ஓகே. நாளைக்கு வந்து நானே பிக்கப் பண்ண வரட்டேன்? இல்லை, பரவாயில்ல, நீ அங்கே இரு, நானே வந்து ட்ராப் பண்ண விட்றேன். அவன் நாங்கள் எப்படிக்கா? அவன் என்ன வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை போயிட்டு வந்துன்னுக்கான். அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கானோ அப்போல்லாம் நைட்டெல்லாம் பண்ணிட்டு போயிடான். அப்படின்னா அங்கே டெய்லியும் நடக்குதா? டெய்லியும் நடக்கிறதோட நடக்கும், அப்பப்போ நடந்துட்டுருக்கோம். வாரத்துக்கு 2 தடவை பண்ணாமல் இருந்தான்னு வச்சுக்கேன், அவனுக்கு போது தூக்கமே வராது. அட்டா பாவீங்களா, இங்கே ஜங்குக்கும் நானும் தான் இங்கே தள்ளாடுறோமா? ஏன் அப்படி சொல்கிற? பின்னா இங்கே வருஷத்துக்கு 1 தடவை தான் இங்கே பண்ண வேண்டியதாக இருக்குது. அங்கே ஜங்குக்கு ரொம்ப கஷ்டப்படணுக்கான். நடக்கிறதே பெரிய விஷயமா இருக்காங்க. அவன் தான் நிறைய காஞ்சு போயிருக்கான். என்னடா இப்படி காஞ்சி போயிருக்கீங்க? சரி, ஓகே, அனுப்பிவிடு. சரி, ஓகே, அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட் பண்ணிடுறான். இங்கே ஜெயா தான் கூப்பிட்றான். ஜெய் இங்கே வா. என்னப்பா? நீ போய் உனக்கு தேவையான திங்ஸ்லாம் போய் பேக் பண்ணிப்போ. அப்படின்னா நான் போகிறேண்ணா? ஆமாம், நாளைக்கு போகிறேன், இன்றைக்கி இல்லை. நைட் ஆகிடுச்சுல, ஜின் அங்கிளை தொலை பண்ணக்கூடாது. அதே மாதிரி அங்கே போய் ஜின்னு நம்ஜின் அங்கிள் யாருன்னு தொலை பண்ணக்கூடாது. சின்சானாவை ரொம்பலாம் காயப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி யாரும் டிஸ்டர்ப் பண்ணி அங்கே இருக்க பொருள்லாம் உடைக்கக்கூடாது. அங்கே ரொம்ப சேட்டை பண்ணாமல் இங்கே எப்படி இருக்கே அது மாதிரி சமத்தாக இருக்கும். பார்த்தா ஓகேப்பா.
அவங்களும் ஒத்துக்கிட்டாங்களா? அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ போய் டாக்டர் போ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த பக்கம் ஜெய் வந்து ஐயா ஜாலி 1 வீக் ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொடுக்கணும்னு அவன் ரூமுக்கு போய் லைக் அவனோட பொருள்லாம் எடுத்து வைக்கிறான். இந்த பக்கம் வந்து ஜிம்மனை பேக் பண்ணி அப்படியே நெக் ஃபுல்லாக கிஸ் பண்ணியிருக்கான். என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல்? ஆமாம், ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஒரு வாரத்துக்கு உன்னை வச்சு செய்ய போகிறேன். எனக்கு இருக்க அந்த டேஸ்ட்டே உன் டேஸ்ட்டே போயிடுச்சு தெரியுமா? இன்னைக்கு நான் உன்னை டேஸ்ட் பண்ண போகிறேன். பார்க்கலாம். என்னை வச்சு நல்லா செய்ய போகிற நல்லா தெரியுது. ஆனால் ப்ராமிஸ் பண்ண மாதிரி 2 வாரத்துக்கு லீவ் போடுறேன். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பியும் கிஸ் பண்ண பண்ணுறான். அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறான். அப்படியே ஜிம்மனும் வந்து இங்கே டின்னர் செஞ்சுருக்கான். இப்படி தான் அந்த நைட்டும் லைக் முடியுது. காலையில் தான் வந்து ஜெய அப்படியே ஜென் வீட்டில் விட்டுட்டு வரான். இந்த பக்கம் ஜென் தான் டேய் உன்னை நம்பி இவனை வச்சுருக்கேன், எதுவும் தொல்லை பண்ண மாட்டானே, தொல்லையே பண்ண மாட்டான். என்ன ஒரு வாரத்துக்கு உங்கள் கூட எதுவும் நடக்காது, அதான் சொல்ல முடியும். இவன் இருந்தானா எல்லாருமே தொல்லை பண்ணிட்டு இருப்பான் நைட் டைமில் பார்த்துக்கோ. அடா பாவி, ஏண்டா உன் பசிக்கு நம்ஜனோட அவனோட வயிற்று காலி பண்ணுறிய, காயப்பட வைக்கிறிய. அதெல்லாம் அப்படி தான், நண்பனுக்காக இதெல்லாம் பண்ண மாட்டான் அவன். நீ பார்த்துரு சரியா? பாய் பாய் ஜெய், பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாருமே இங்கே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்சான கூட விளாட போயிடுறான். இந்த பக்கம் ஜின்னும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் கலந்துறான். இங்கே கொடுக்குறேன்னு கார் எடுத்துகிட்டு செம்ம ஸ்பீடாக வீட்டுக்கு தான் போகிறான். எங்கே ஜிம்மன் வந்து கையெல்லாம் அப்படியே பிசைஞ்சிட்டு சோஃபா உட்காரிருக்கான். ஏன்னா வந்து ரொம்ப பசியில் இருப்பாங்க அவனும். ஸோ இது நடக்கும், அவனுக்கும் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. எங்கள் தாகம் வந்தோடனே ஜிம்மன் அப்படியே அழகாக தூக்கி அழகாக அப்படியே பெட்டில் தான் போடுறான். அப்படியே ரொம்ப லைக் ஆஷா வந்து அந்த ட்ரெஸ்லாம் கேட்டான். ஜிம்மனோட ட்ரெஸ்ஸும் தாங்க ட்ரெஸ்ஸும் ஸ்லோ பண்ணுறாடி, என்ன இவ்வளோ அவசரமாக பண்ணுறேன்? தின்னால காயப்பட்டல எனக்கு தேவைதான் இரு. அடப்பாவி ஸ்லோவாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பக்கம் என்னோட லிப்பை அப்படியே ஏட் பண்ணுற மாதிரி கிஸ் பண்ணியிருக்கான். அப்படியே கீழே அப்படியே ஸ்லோவாக போகிறான். நெக்கு செஸ்ட்டு அப்படியே போய் அந்த மூக்கை அப்படியே குடிக்கிறான். லைக் செஸ்ட்டில் சக் பண்ண ஆரம்பிக்கிறான் நிப்பிள்ஸை. லைக் ஜென்டலாக தான் பண்ணுறான், கொஞ்சம் ஆஷாக பண்ணியிருக்கான். ஆஷன்னு சொல்கிறதோட ஃபாஸ்ட்டாக பண்ணுறான், ஓகேங்களா? பெயின்லாம் அவ்வளோ இல்லை, லைட்டாக இருக்கும். அப்போ வந்து அப்படியே குடிச்சுன்னுக்கான். இப்போ லெஃப்ட் சைடு வந்து காலியாக இருக்கும். பார்த்தா அந்த இடத்துல அப்படியே செரி பழம் மாதிரி ஸ்ட்ராபெரி மாதிரி அப்படியே பழுத்து இருக்குது. அப்படியே லைக் எப்படி சொல்ல ஒரு ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. இந்த பக்கம் ரைட் சைடு பண்ணுறான். ரைட் சைடு பண்ணிட்டு கீழே தான் போகிறான். கீழே போய் செக் பண்ணுறான். இப்படியே தான் அந்த நைட்டு போகுது. நைட்டுன்னு சொல்லிட்டு மார்னிங் டு நைட்டு ஃபுல்லாக பண்ணிட்டு இருப்பாங்க. பிரேக் விட்டாமல் ரவுண்டு மேலே ரவுண்டு போய் நிற்கும். இப்போ நைட் டைம் அப்போ பிரேக் விட்றான். இந்த பக்கம் ஜிம்மன் தான் முடியல, ரொம்ப வலிக்குது, இதுக்கு மேலே பண்ண சட்டேன் முடியல, சுத்தமாக முடியல, 1% கூட முடியல என்னால். ஏண்டா இந்த ஒரு நாளே உன்னால் முடியலன்னா ஒரு வாரத்துக்கு எப்படிலாம் தாங்க போறியோ? ஒரு வாரமா? இந்த பாடி தாங்காது தான், ப்ளீஸ் விட்டுறேன். இதுவே தான் ஆரம்பமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் ஜிம்மன் வந்து ஒரு சமயம் மூவ் பண்ணியிருக்கான். ஸ்லோவாக பண்ணு ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாட்டி ஸ்லோவாக பண்ணுறான். அப்போ முடியல, சரி ஸ்லோவாக தான் பண்ணுறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இதை உட்காந்து அப்படியே வந்து பிரேக் விட்டு தான் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 2 பேரும் நெட்டாக அப்படியே தூங்கினுக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மனால் ஒரு மூவ் கூட பண்ண முடில. இந்த பக்கம் அப்படியே வந்து தான் சீக்கிரமாக எழுந்துக்கிறான். அவன் வந்து அப்படியே ஜிம்மனை பார்க்குறான். ஜிம்மன் வந்து பீஸ்ஃபுல்லாக தூங்கினுக்கான். அப்படியே வந்து ஸ்லோவாக லைக் அவனோட
ஜிவனோட ஹெட் இருக்கும்ல, அவனோடயே கொஞ்சம் லவ் பண்ணின்னுருக்கான். லவ்வுன்னு சொல்கிறதோட குழந்தைங்களுக்கு தடவி விட்டுருப்பாங்கள்ல ஹெட்டை, அது மாதிரி இதுவாக ஜிவன் அப்படியே ஸ்லோவாக கண்ணு திறக்கான். என்ன மார்னிங் ரவுண்டு சத்தியமாக முடியாது அப்படின்னு சொன்னேன். சரி 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 பண்ணல சாப்பிட்றதுக்கு என்ன தரட்டா? எடுத்துட்டு வா பசிக்குது. சரி சரி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிஸ் பண்ணிட்டேன். அவன் வந்து சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்து எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து அவன் கையில் தான் கொடுக்குறான். என்ன கையில் கொடுக்குற ஊட்டி விடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொடுக்குறான். சுடுது சுடுது சுடுது. சரி சரி இரு தண்ணி இந்தா தண்ணி குடி, நான் லைட்டாக ஊற்றி தரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஊதி தரான். அவனும் சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து அந்த பெட்டில் படுக்கிறாங்க. இங்கே வந்து சிவனுக்கு தூக்கம் வருது. இதை பார்த்து தாங்கலாம். என்ன தூங்க ட்ரை பண்ணுறா? எனக்கு தூக்கம் வருதுடா. தூங்கினா கூட அப்புறம் ரவுண்டு என்ன வச்சுருக்க? அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஒரு வாரம், இந்த ஒரு வாரத்துக்கு உனக்கு ரெஸ்ட்டே கிடையாது. சாப்பிட்றது நைட்டு ஒரு 2 hours to 3 hours தூங்கிட்டு அதுதான் நெக்ஸ்ட்டு செஷன் தான். இது டார்ச்சரா? ஆனால் கேரிங்காக பார்த்துக்கிறேன்ல, இதோட இதுக்கு என்ன டார்ச்சர் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திருப்பியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கிஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி திருப்பியும் வந்து அந்த மில்க் இருக்கும்ல சாப்பிட்டு குடிக்கிறான். ரொம்ப சக் பண்ணுறான். ரொம்ப ரஃப்னு சொல்கிறத லைட்டாக ரஃபாக ரொம்ப டீப்பாக சக் பண்ணியிருக்கான். எங்கே சிமன் ஏன்டா எப்படி சக் பண்ணியிருக்க? ஸ்லோவாடா வலிக்குதுடா. சரி 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 இரு அப்படின்னு சொல்கிறான். அப்படியே வந்து கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கீழே தான் போகிறான். இவன் திருப்பி இன்சர்ட் பண்ணுறான். இன்சர்ட் பண்ணி அதை எடுக்கிறான். இப்போ வந்து மூவ் பண்ணியிருக்கான். இந்த சிமன் வந்து தாங்கன்னு சொல்லி மூவ் பண்ணியிருக்கான். இப்படியே தான் ஒரு 2 to 3 days போகுது. இப்போ 4th day மார்னிங் வந்து இவங்க 2 பேரும் தூங்கி நிற்பாங்க. சிமன் அந்த பெட்டை விட்டு ஒரு தடவை கூட எழுந்துக்கல. இவன் வந்து ஒரு 4th day இருக்குமா தூங்கி நிற்பாங்க. அவங்க வந்து லைக் பெட்டில் தூங்கி நிற்பாங்க. இப்போ காலிங் பெல் தான் அடிக்கிறாங்க. யாரா காலங்கத்தாலே சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேண்ட் மட்டும் போட்டுட்டு அவன் வந்து எழுந்துக்கிறான். எழுந்து வெளில போகிறான். வெளில போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா சின்னும் நம்ஜுனும் தான். நம்ஜுன் அப்படியே தாங்க மறைக்கிறான். என்னடா இப்போ தானடா ஒரு 3 நாளைக்கு மேலே தானே விட்டுருப்பானா, அதுக்குள்ளே ஜெயோட கூட இருந்திருக்கான். என்ன அப்படி மறைக்கிற? ஏண்டா உன் பசிக்கு ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ணுற? ஜெய உனக்கு மணிதான் வீட்டுக்கு கூட்டிய போயிரு, உனக்கு குண்டுருவேன். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பொறுமையாக சொல். நீ என்னன்னு சொல்லிவிட்ட? என்னன்னு சொல்லிவிட்டேன்? என்னையும் டார்ச்சர் பண்ண மாட்டான், டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் தானே சொன்னேன். ஏண்டா நைட்டு பண்ண கூட ஸ்டார்ட் பண்ணலடா, கிஸ் தானே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்குள்ளே டோரை டப்பு கொடுக்குன்னு தட்டினுக்கேன்டா. அதை வேறு ஜெமின் வேணும், அம்மா வேணும் கத்துறான்டா. இதுக்கெல்லாம் என்ன பண்ண சொல்கிறேன்? கிச்சனில் ஒரு ரொமான்ஸ் கூட பண்ண போட மாட்டேங்கிறான். சின்ஸ் அவனை கூட விளையாட்டு வந்து 2 minutes திருப்பி வரான். என்னால் முடியாது. இது வேறு டெய்லி நைட்டு வேறு அழுகுறான். டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் தானே சொன்னேன். இங்கே இப்போ அம்மா ஏன்னு சொல்லி அனுப்புகிறான்டா. சின்ன தூங்கி 2 நாள் ஆச்சு தெரியுமா? ஆமாம் தூங்கி 2 நாள் ஆச்சு. ஒன்றுமே மணியதே என்னை கூட்டிகிட்டு போ. ஏண்டா தெரியுது இப்போ தானடா 3 நாள் ஆச்சு, இன்னும் 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ப்ளீஸ். சத்தியமும் முடியாது. நீயும் பிள்ளையும் வச்சுட்டு எப்போயோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு அங்கே வந்து சின்ன கூட்டிகிட்டு அவன் கிளம்பியிருப்பான். இங்கே சின்சான் அவன் ஜேக்கு பாய் சொல்லியிருக்கான். பாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேங்க் தான் பாய் சொல்கிறியா? பாய் மட்டும் உள்ளாடா. அப்பா எனக்கு என்ன திட்டுறீங்க? எனக்கு அம்மா வேணும். என்றைக்கு நான் ஒரு வாரத்துக்கு அம்மா இல்லாமல் இருப்பேன்? அப்போயும் ஆத்தாக்கறி சொன்னான், நீ என்னை விட்டு இருக்க மாட்டான், இவெல்லாம் இருக்க மாட்டான், வந்துடுவான். நான் தான் கேட்கலாம். போ எங்கே அம்மா? உள்ளே தான் இருப்பாங்க, தூங்கிருக்காங்க. உள்ளே இருக்காங்களா?
அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உள்ளே போகிறான். உள்ளே போய் ஜிம்மனோட வயிற்றில் குதிச்சுன்னு இருக்கான். குதிக்கிறதோட அவன் மேலே படுத்துட்டு அவன் வந்து லைட்டாக குதிச்சுன்னு இருக்கான். லைக் பம்ப் பண்ணி இருக்கான் வயிற்றில். நிறுத்துறான் ஜி 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 நிறுத்துறான் ஹெல்ப் பண்ணுறான். ஜென் ஜி 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 நிறுத்து ஜி. அம்மா உடம்பு சொல்லடா ஏந்துடா. அம்மா 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 என்னாச்சு தெரியுமா டே அப்புறமா கேட்குறான்டா ஏந்துடா பண்ணிக்குதுடா டே ஏந்துடா நீ இவனை தூக்கு. அது தூக்குறேன் அது எடுத்து தூக்கி அம்மா வேணும் விடுங்கப்பா அதான் விடுங்கப்பா. டீ கம்னுடா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்பா ஐயோ வயிறு போச்சு எனக்கு. ஐயோ நிற்கிதுண்ணா ஜெய். ஐயோப்பா ஐயோ வயிறு போகிற மாதிரி அடிச்சுது. சாரிம்மா ஒன்று நமக்கு தாங்க பார்க்கலாம். சிவனோட ஐஸ்ல டீயர்ஸே வருது. சரி விடு இங்கே பாரு நான் வேணால் மசாஜ் பண்ணி விட்டா அது தொடாத எனக்கு ரொம்ப வலிக்குது. வேணாம் தொடாத. ஜெயை கூட்டிட்டு நீ வெளில போ நான் பார்த்துக்கிறேன். நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டா ஒன்றும் வேணாம் போ. இதுக்கு ஜெய் தான். அம்மா சாரிம்மா. சரி ஓகே விடு தெரியாமல் தானே பண்ணேன். எல்லாம் உன் அப்பா நான் சொன்னேன் போ. சரி வாங்கப்பா போகலாம். வா. ஜிம்மன் நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டா. ஒன்றும் வேண்டாம் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தாங்கும் ஜெயும் வெளில போயிருப்பாங்க. இங்கே பக்கம் ஜிம்மன் எப்படியோ தள்ளாடி அவன் வந்து லைக் வாஷ்ரூம் போயிட்டு அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸு ஓகேங்களா. அது வந்து நடக்க முடியாமல் நடந்து வெளில வரான். தாங்க பார்க்குறான். ஜெய சோஃபாவில் வச்சுட்டு ஜிம்மனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி வரான். இரு நான் வேணா தூக்கிட்டு கீழே போகிறேன். இல்லை பரவாயில்ல நடக்க முடியும் அடவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கீழே லைக் ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு கீழே தான் போகிறான். கீழே போயிட்டு அந்த லைக் அந்த சோஃபாலே உட்கார வச்சு அவன் வந்து லைக் ஜிம்மனோட லெக்லாம் எடுத்து அவன் வந்து அவன் மடி மேலே வச்சு கால் அமுக்கி விட்டுன்னு இருக்கான். ஜெய் தான் இந்த பக்கம் அம்மா சாரிம்மா தெரியாமல் பண்ணிட்டேன். சரி விடுறா இனிமேல் நம்மளாம் பண்ணக்கூடாது சரியா. பண்ண மாட்டேன். நீங்கள் கோவமாக இருக்கீங்களா? சாச்சா அவ்வளோ வா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தூக்கிட்டு அப்படியே வந்து அவன் வந்து ஃபோர்ஹெட்டை கிஸ் பண்ணுறான். சரி ஜின்ன வீட்டுக்கு போனியே எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. என்ன நல்லா இருந்துச்சு? அவன் நைட்லாம் அழுதுருக்கானாமா உன்னை கேட்டு. அழுதியா? இதுக்கு தான் சொன்னேன் அவன்லாம் நம்மளை விட்டு இருக்க மாட்டான். நம்மளை விட்டு இல்லை உன்னை விட்டு இருக்க மாட்டான்னு சொல்லு. அவன் அம்மான்னு சொல்லி அழுதுருக்கானான். சரி பசிக்குதா உனக்கு? ஆமாம் ரொம்ப பசிக்கு. சரி தான் போய் என்ன செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜிம்மனுக்கும் தாங்க நெக்ஸ்ட்டு ஜெய்க்கு 3 பேருக்கும் செஞ்சு அவன் வந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மூவி பார்க்கலான்னு சொல்லி வீட்டிலே லைக் டிவி ஓப்பன் பண்ணி லைட்லாம் ஆஃப் பண்ணி பாப்கார்ன் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு மூவி தான் பார்த்துன்னு இருக்காங்க. ஓகேடா நான் இதோட நிறுத்திக்கிறேன். இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா. ஐ திங்க் மேட்டர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு தோணுது. நான் வந்து லைக் எனக்கு எந்த மைண்டும் தோணலை. இது வந்து எப்பயோ செஞ்ச ரெக்கார்டு வந்து மைண்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் பழைய ரெக்கார்ட் தான் மைண்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் அதுலேருந்து என்ன தோணுச்சோ அதான் பண்ணேன். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கடா. அண்ட் எல்லோரும் தாங்களோட பர்த்டேக்கு ஹாப்பியாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன பர்த்டே விஷஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன். ஆனால் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி சொல்லுங்கள் அப்போ தான் நான் செய்ய முடியும் ஓகேங்களா. அண்ட் ஏன் வாய்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நிறைய நடுவில்லாம் திக்கியிருப்பேன் அதுக்கும் சாரிடா ஓகேங்களா. அதே மாதிரி பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்துருந்துச்சு. ஸோ அந்த சவுண்ட்லாம் அதுக்கு டிஸ்டர்ப் ஆகிருந்துச்சு. எல்லோரும் கேட்டுருந்தீங்கன்னா சாரிடா அதுக்கு ரியலி சாரி ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு எஃப்எஃப்ல கேட்கலாம்டா. வேடா